ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். பாப் தாதா சொல்கிறாரு, என்னோட அன்பான ஆன்மீக குழந்தைகளே, இப்போது நீங்கள் சக்தி வாய்ந்த ஆன்மீக சூழலை உருவாக்குங்க. நீங்கள் எல்லோருமே இன்னும் பிரம்மா பாபாவின் தவ பயிற்சியின், அதாவது தபஸ்யாவோட பலனை தான் பெற்றுட்டு இருக்கீங்க. அவரோட தபஸ்யாவின் தாக்கம் முழுவதும் மதுபன் நிலத்தில் கலந்து இருக்கு. அங்கே குழந்தைகளும் அவங்களும் இருந்தாங்க, பாபா கூட சேர்ந்து தபஸ்யா பண்ணாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, இது பிரம்மா பாபா தான் முக்கிய கருவியாக இருந்தார், அவர் தான் இந்த இடத்த அவ்வளோ ஆன்மீக சக்தி நிறைந்ததாக மாற்றிருக்காரு அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. பிராமண குழந்தைகள் மட்டும் இல்லை, மதுபன் தபஸ்யா அந்த தபஸ்வி நிலத்திற்கு வந்த எல்லோருமே அங்கே உள்ள சூழலும் அதிர்வுகள் வைப்ரேஷன்ஸ் அவங்கள எளிதாகவே ஒரு யோகிகளாக ஆக்குது. அது அனுபவம் பண்ணியிருக்காங்க எல்லாருமே, அங்கே வந்தவங்க எல்லாருமே அனுபவம் பண்ணியிருக்காங்க. அதனால் பாப்தாதா சொல்கிறாரு, என்னோட குழந்தைகளே, அங்கே நீங்கள் யோகா செய்ய முயற்சி செய்ய வேண்டியதே இல்லை. ஏன்னா உங்களோட யோகம் அங்கே இயல்பாகவே இணைந்து விடுகிறது. எந்த வகையான ஆத்மாக்கள் வந்தாலும் சரி, அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு அனுபவத்தை அங்கே அனுபவம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு முழுமையாக ஞானமே புரியாமல் கூட இருக்கலாம், ஆனால் அவங்க கண்டிப்பாக அந்த ஆன்மீக அன்பும் அமைதியையும் அனுபவம் பண்ணுறாங்க. அவங்க வீடு திரும்பும்போது எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு, அங்கே போன உடனே எனக்கு ஏதோ ஒரு அனுபவம் ஏற்படுது அப்படின்னு உணர்ந்துட்டு தான் அவங்க திரும்புகிறாங்க. இந்த தாக்கம் பிரம்ம பாபாவின் தபஸ்யாவும் பிராமண குழந்தைகளின் தபஸ்யாவும் சேர்ந்த பலன்தான் இது. இதோட சேர்த்து அவர் சேவை செஞ்ச விதத்தையும் பாருங்க. அவர் குழந்தைகளுக்கு பலவிதமான சேவைகளை செய்வது எப்படின்னா, நேரடியாக ஒரு எடுத்துக்காட்டுகள் கற்றுக் கொடுக்குறாரு. எப்படியெல்லாம் சேவை பண்ணணும் அப்படின்றத அவர் செஞ்சு காமிக்கிறாரு. இப்போ நீங்கள் கூட அந்த எல்லா முறைகளையும் இன்னும் அதிகமாக பயன்படுத்திட்டு தான் இருக்கீங்க. அவர் பிரம்மா பாபா இப்படி பண்ணார், அதே மாதிரி நாங்களும் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு நீங்களும் உங்களோட நடைமுறையில் அதிகமாக பயன்படுத்திட்டு தான் இருக்கீங்க. இதனால் நீங்கள் எல்லோருமே பிரம்ம பாபாவின் தியாகம், தபஸ்யா, சேவை இவைகளின் பலனை இன்னமும் பெற்றுட்டு தான் இருக்கீங்க. அவர் அப்போது செஞ்ச அந்த தபஸ்யா, சேவை, தியாகம் எல்லாமே இன்னமும் அதோட பலனை பெற்று கொண்டு இருக்கீங்க. அப்போது எவ்வளோ முக்கியம் இந்த வாயு மண்டலத்தை நீங்கள் மாற்றுறதன் மூலம். அந்த மாதிரி நீங்களும் எல்லோருமே இப்போது உங்களோட தியாகம், தபஸ்யா, சேவை மூலம் இந்த உலகில் ஒரு ஆன்மீக சூழலை நீங்கள் இப்போ பரப்பணும். வாயு மண்டலத்தை மாற்றணும். எப்படி விஞ்ஞானம் அதனோட தாக்கத்தை நேரடியாக காட்டுது, அதே போல் அமைதியின் சக்தி, பவர் ஆஃப் சைலன்ஸ், அதுதான் விஞ்ஞானத்தின் மூல காரணமே. விஞ்ஞானம் இப்போ நிறைய வளர்ந்துட்டே வருது. அப்போ அந்த விஞ்ஞானத்துக்கும் மூல காரணம் எதுனா அமைதியின் சக்தி. அதையும் நீங்கள் வெளிப்படுத்தணும் இப்போ. ஏன்னா இப்போது காலம் வந்துடுச்சு, இந்த அமைதியின் சக்தியை நடைமுறையில் நீங்கள் இப்போ காட்டணும். பாப் தாதா சொல்கிறாரு, இந்த மௌன சக்தியின் அதிர்வுகள், இந்த அமைதியின் சக்தியின் அதிர்வுகளை வேகமாக பரப்புவது எப்படி,
இப்போது அதை வேகமாக பரப்பணும். அதுக்கு நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மனமும் புத்தியையும் ஒருமுகப்படுத்துவது, பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். அதற்கான பயிற்சியை இப்போ நீங்கள் அதிகப்படுத்தணும். பாப் தாதா சொல்கிறாரு, இப்போது மனமும் புத்தியும் ஒருமுகப்படுத்தணும். ஏன்னா உங்களோட ஒருமைப்பாட்டின் சக்தியால் மட்டுமே அந்த ஆன்மீக சூழல் உருவாக முடியும். மனம் சிதறி இருந்தா அல்லது குழப்பம் இருந்தா சக்தி வாய்ந்த அதிர்வுகள் உருவாக முடியாது. மனசோட அந்த நிலை அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டே இருக்கு, வேற ஏதாவது எண்ணங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கு, குழப்பம் வந்துக்கிட்டே இருக்குன்னா அப்போ அந்த மாதிரி சக்தி வாய்ந்த அதிர்வுகளை உருவாக்க முடியாது அப்படின்னு பாப் தாதா சொல்கிறாரு. அதனால் பாபா சொல்கிறாரு, என்னோட இனிய குழந்தைகளே, நீங்கள் இப்போ என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? உங்களோட மனதை ஒருமுகப்படுத்துங்கள். அமைதியின் சக்தியை வளர்த்து கொள்ளுங்கள். உங்களோட உள்ளத்தில் உருவாகும் சக்தியை உலகிற்கு பரப்புங்கள். அந்த மௌன சக்தி, அமைதியின் சக்தி அது ஒரு இனிமையான சக்தி. எண்ணங்கள் எல்லாம் அப்படியே அமைதியாகும், கூலாகும். அப்போது அந்த அதிர்வுகள் உலகத்துக்கு பரவ ஆரம்பிக்கும். அப்போது தான் பாபா சொல்கிறாரு, அப்போதான் நீங்கள் உண்மையிலே பாபாவின் குழந்தைகளாக, உலகத்தை மாற்றும் கருவிகளாக மாறுவீங்க. உண்மையான பாபாவோட குழந்தைகள் இந்த உலகத்தை மாற்றும் கருவியாக இருப்பாங்க. அதாவது வாயு மண்டலத்தை. பாப் தாதாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு இப்போது இந்த வாயு மண்டலத்தை எப்படி மாற்றம் செய்யணும், அமைதி சக்தியை எப்படி பயன்படுத்தணுன்றதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கீங்க பாப் தாதா. ரொம்ப 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 நன்றி. ஓம் சாந்தி.